இந்த ஈதுல் அல்ஹா என்ற பெயர் உதுஹியா, அதாவது இந்த தினம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உயர் அந்தஸ்தை எவ்வாறு அடைந்தார்? சகோதரர்களே, அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். உலகத்தில் ஒருவர் ஒரு பெண் வாழ்வதாக இருந்தால் அவரை போல்தான் வாழ வேண்டும். யகூதிகள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யகூதி என்றார்கள். இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு யகூதி. கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிறிஸ்தவர். அல்லாஹ் இதை தெளிவுபடுத்த குர்ஆனுடைய ஆயத் இறக்கினான். மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியா. இப்ராஹிம் யஹூதியும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல. வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா. அவர் ஒரு முஸ்லிம். அவர் ஒரு முஸ்லிம். கிறிஸ்தவர்கள் அப்ரஹாம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அவரைத்தான். யஹூதிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறதே ஹலீல், மதீனத்து ஹலீல், பலஸ்தீனில் பிடித்து வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தை. ஏன்? கண்ணியம் விளங்கியதால். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யஹூதியும் அல்ல, அவர் கிறிஸ்தவரும் அல்ல. அவர் யார்? முஸ்லிம். எங்களுக்கு தான் கண்ணியம், எங்களுடைய இமாம். சகோதரர்களே, உலகத்தில் உங்களுக்கு தெரியும் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நடக்கும். என்ன மோட்டிவேஷன்? பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள் உங்களுக்கு ஒரு 10 டிப்ஸ் தாரோம், இதை பின்பற்றினா நீங்க ஹை லெவலுக்கு போகலாம். உலகத்தில் சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு 5 டிப்ஸ் கொடுப்பாங்க, இதை செஞ்சு வாங்க, தொடர்ந்து நீங்க உலகத்தில் பெரிய லெவலுக்கு போகலாம். அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு 9 டிப்ஸ் தாரான். நீங்களும் இமாமாக மாறலாம். யாரா மாறலாம்? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இமாமாக மாறினார்கள். இமாமாக மாறினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் என்ற பிள்ளைகளை இமாம்களாக ஆக்கு. وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதித்தான். இமாமாக மாறன என்ன நடக்கும்? பலஸ்தீன்ல என்ன நடக்குது? இப்ப 16,000 பிள்ளைகள் ஷஹீதாக்கப்பட்டாச்சு. சென்ற வாரம் யூகேல பார்லிமெண்ட்டுக்கு முன்னால என்ன நடந்துச்சு? 16,000 பிள்ளைகளுடைய பெயர்களையும் 18 மணித்தியாலம் வாசிச்சாங்க. தொடர்ந்து 18 மணித்தியாலம் 16,000 பிள்ளைகளுடைய பெயரை வாசிச்சாங்க பார்லிமெண்ட்டுக்கு முன்னால். என்ன பாதுகாக்கப்பட்டிருக்கு? எவ்வளவு தியாகம், சோதனை. அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையுள்ளவன். அல்லாஹ் பொறுமையுள்ளவன். அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து சோதனையிலும் வெற்றி அடைந்தார். சட்டம் இருந்தா என்ன செய்வோம்? இஸ்லாமே வானாண்டு ஓடிடுவோம் நாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கத்னா செய்தது 80 வயசுல கதூம் என்ற இடத்துல. அல்லாஹ் சோதனைக்கு தான் கொடுத்தான். கத்னா செய்தாங்க. பிள்ளைய அருங்க அறுத்தாங்க, மனைவியை விடுங்க விட்டாங்க. அல்லாஹ் உடனே சொன்னா நீங்களா இமாம். இமாம் என்றா தொழுவிக்கிறால் மட்டுமல்ல, இமாம். இமாம் என்றால் வழிகாட்டி சமூகத்துக்கு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை தா. வமின் ذُرِّيَّتِي. அல்லாஹ் சொன்னான் அநியாயக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டேன். லா யனாலு அஹ்தி ظالمين. அநியாயக்காரர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். சகோதரர்களே, இப்ப தொழுதோமா இல்லையா? ஒவ்வொரு தொழுகையிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்துறோமா இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். திரும்ப வபாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தின் மீது ஸலவாத் சொல்லு யா அல்லாஹ். உலகத்துல இந்த ஈதுல் அல்ஹா எத்தனை கோடி முஸ்லிம்கள் தொழுகிறாங்க, அவ்வளோ முஸ்லிம்களும் துஆ கேட்கிறாங்க. இமாம் தான் இவங்க. சகோதரர்களே, நாங்களும் இமாமாக மாறலாம். இந்த 9 டிப்ஸ் தான் இருக்கு, பின்பற்றுவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி 25 சூராவுல 69 இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். இதுல முதலாவது அல்லாஹ் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பழக்கம் என்ன தெரியுமா? முதலாவது அவர்கிட்ட இருந்தது வழிபடுற பழக்கம். அல்லாஹ் சொன்னான் وَإِذْ قَالَ لَهُ رَبُّهُ أَسْلِمْ قَالَ أَسْلَمْتُ لِرَبِّ الْعَالَمِينَ. அல்லாஹ் சொன்னான் வழிபடுங்க இப்ராஹிம். உடனே சொன்னான் நான் வழிபடுறேன் யா அல்லாஹ். நான் நீடிக்கல, சுருக்கமாக 9 சொல்றேன். என்றா நீ எடுத்து நடப்பீங்க, இது எனக்கும் லாபம் உங்களுக்கும் லாபம். முழு உலக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் லாபமாக மாறும்.
நான் ஒரு இமாமாக, நான் ஒரு தலைவராக, நான் தலைவர் ஆகணும் என்ற கனடால பள்ளி எடுத்து வேலை இல்லை. கனடால பள்ளி எடுத்ததான் நான் தலைவர் இல்லை. நான் தலைவராக மாறணும் என்ற 9 எடுங்க. முதலாவது கட்டுப்படுறது, இன்கியாத், கட்டுப்பட்டாங்க. மகனை அருங்கண்டா யாரப்பா இருக்கிறது? உதுகியா கொடுக்க ரெடி இல்லை, செல்வம் இருந்து மகனை அருங்கண்டா கத்திய வைக்கலுமா? அதானே உதுகியா. அறுத்தாங்களா இல்லையா? பலம் அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், கழுத்துல கத்திய வச்சிட்டாங்க. எங்க பிள்ளை அல்லாஹ் நீ சொல்லுவா, எந்த பிள்ளையே நாங்க சொல்லுவோம். இரண்டாவது அவர்கிட்ட இருந்த பழக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ், அல்லாஹ் சொல்றார். இரண்டாவது அவருடைய பேர் அல்லாஹ். இன்ன இப்ராஹீம லஅவ்வாஹுன் ஹலீம். அல்லாஹ் என்ன? எது வந்தாலும் அல்லாஹ் 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 இருக்கு. நாங்க சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இது அல்லாஹ், அல்லாஹ் தான், வேற யாரையும் கூப்பிட மாட்டார். அல்லாஹ். மூன்றாவது அவரிடம் இருந்த பழக்கம் முனீப், அல்லாஹ் கொடுத்த பேர் முனீப். அல்லாஹ் சொல்றான் இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹும் முனீப். முனீப் என்ன? இனாபா, அல்லாஹ் கிட்ட நெருங்கிட்டே இருப்பார். தொழுகிறது, நோன்பு பிடிக்கிறது, சதகா கொடுக்கிறது, குர்ஆன் ஓதுறது. சகோதரர்களே, நான்காவதுடைய பேர் கானித், குனூத். குனூத்ல வந்தா கானித். அல்லாஹ் சொல்றான் இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹ். கானித், குனூத், நீண்ட நேரம் தொழுகைக்கு குனூத் என்று சொல்றது. சகோதரர்களே, ஐந்தாவது அவருடைய பேர் தான் ஹனீஃப். வஜ்ஜஹத்துல ஓதுறோமா இல்லையா? வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன். ஹனீஃபன் என்ன? நேர்வழி நடந்தவர். அதனால நாங்க ஹனீஃபான்னு பேர் வைக்கிறது, ஹனீஃபன்னு பேர் வைக்கிறது, அபு ஹனீஃபான்னு பேர் வாரது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வச்ச பேரு. ஆறாவது அல்லாஹ் கொடுத்த பேர் ஷாக்கிர், நன்றியுடையவர். நன்றி இருக்கணும் எங்கள்கிட்ட. ஷாக்கிரன் லி அன்உமிஹி ஜிதபாஹ், நான் கொடுத்த நிஅமத்துக்கு நன்றி உடையவராக இருந்தார். நன்றி பழக்கம் இருக்கிறே எங்களை இமாமாக மாத்தும் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, ஏழாவது அல்லாஹ் கொடுத்த பேர் சித்தீக். என்ன பேர் கொடுத்தான் அல்லாஹ்? சித்தீக். வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில சொன்னது 3 பொய் தான். எத்தனை பொய்? நாங்க அளந்து வச்சா டைரி நிறைஞ்சிரும் பொய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில சொன்ன எத்தனை பொய்? இன்றையில இன்ஷா அல்லாஹ் நான் பொய் சொல்றது இல்லை. தௌபா செய் என்று அல்லாஹ் இமாமாக ஆக்குவார். 3 பொய் சொன்னாங்க, 2 பொய் அல்லாஹ்வுடைய விடயத்தில். முதலாவது பொய் என்ன? பெருநாள் தினம் வாப்பா கூப்பிட்டார், இப்ராஹிம் வாங்க சிலைகளை வணங்க போ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இன்னி சகீர், நான் நோயாளி வாப்பா வரையலாம். இது பொய். ஆனா சொன்னது அல்லாஹ்வுக்காக. இரண்டாவது பொய் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைத்தாங்க. உடைத்துட்டு என்ன செஞ்சாங்க? பெரிய சிலையுடைய கழுத்துல கோடாலியை வச்சுட்டாங்க. வந்து கேட்டாங்க மன் ஃபஅலஹு ஹாதா, யார் செய்தப்பா இது? சொன்னாங்க பெரியாள கழுத்துல கோடாலி, யார் செஞ்சிருப்பார்? மூணாவது பொய் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த மனைவி தான் சாரா. சாராவை கூட்டிட்டு மிஸ்ரால போறாங்க. சாரா அழகான பெண். அந்த மன்னன் அழகான பெண்களை கைது செஞ்சிட்டு இருந்தார். சாராவை பார்த்து சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா நீங்க சொல்லிருங்க என்ற சகோதரின்னு, மனைவின்னு சொல்லாது, என்ன அவங்களை கைது செஞ்சிருவார். இந்த பொய் சொன்னாங்க. அவ்வாறு இருந்தும் அவன் கைது செய்தார். சாரா என்ன செஞ்சாங்க? உடனே துவா கேட்டாங்க. மன்னனுடைய கையும் காலும் சொத்தியாக மாறிச்சு. திரும்ப இவன் சொன்னான் இது என்ன பேய பிடிச்சிட்டு வந்திருக்கியா, துவா கேளு. திரும்ப சாரா துவா கேட்டாங்க, சரியாயிட்டு விட்டுட்டான். திரும்ப பிடிச்சான் சாராவை. திரும்ப 2வது தரம் சாரா பிடிச்ச நேரம் சாரா திரும்ப துவா கேட்டான், யா அல்லாஹ் அவன் கைய கால சொத்தி ஆகி. 3வது தடவைக்கு பிறகு என்ன செஞ்சான்? அந்த மன்னன் ஹாஜர் என்ற பெண்ணை வேலை கொடுத்தார். அதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து 2வது மனைவி. இந்த 3 பொய் தான் வாழ்க்கையிலே சொன்னது. அல்லாஹ் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இமாமாக அல்லாஹ் ஆக்கினான். இது அவர்களுடைய 7வது தன்மை. 8வது தன்மை சகோதரர்களே வஃபி. அல்லாஹ் சொல்றான் வ இப்ராஹீம் அல்லதி வஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய எல்லா கட்டளைகளையும் பூர்த்தி செய்தார். 9வது சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உம்மத். இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் கானிதா, ஒரு ஆள், ஒரு சமூகம். இந்த 9 காரணத்தாலையும் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இமாமாக மாறினார். சகோதரர்களே, இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்திலே நாங்களும் படிக்க வேண்டிய பாடம் என்ன? நாங்களும் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் எங்களோட பிள்ளைகள், எங்களோட குடும்பத்தினர்கள் இமாம்களாக மாற வேண்டும் என்றால் இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினம் சந்தோஷமான தினத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றி சகோதரர்களே முன்னேறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.